Hey guys, welcome back. எல்லாருக்கும் happy Sunday. Recently பார்த்தனா Samsung M30s க்கு oneui 3 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிருந்தாங்க. இது ஒரு மேஜர் அப்டேட் and ஃபைனல் அப்டேட் கூட. பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தனா oneui 2 ல இருந்து oneui 3 க்கு வந்து டைரக்ட் ஜம்ப் அடிச்சிட்டாங்க. சோ நடுவுல வந்து oneui 2.5 கான அப்டேட் தரல. ரீசன்ட்டா இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுல நிறைய ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து oneui 3 கான ஸ்பெஷல் வீடியோ ஒன்னு போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே மேல கார்ட்லயும் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து ஜெனரலா oneui ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து oneui 2.5 லயும் இருக்கலாம். சில ஃபீச்சர்ஸ் வந்து oneui 3 லயும் இருக்கலாம். சோ வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சென்சார் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது சென்சார் ஆஃப் எதுக்காக யூஸ் ஆகும்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சென்சார் ஆஃப் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா சரி கேமரா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியாதான்னு நம்ம பார்த்தோன்னா வாய்ஸ் ரெக்கார்டரில் நீங்கள் பேசுகிறது எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கால் வந்ததுன்னா கூட ஆப்போசிட்டில் நீங்கள் பேசுகிறது இருந்தால் உங்களுக்கு சுத்தமாக கேட்காது. ஸோ சென்சார் ஆஃப் பண்ணுறதுனால நம்ம ஃபோனில் இருக்க மைக்கு, கேமரா எதுவுமே ஒர்க் ஆகாது. இது எப்போ யூஸ் ஆகும்னு நம்ம பார்த்தோன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஆப்க்கு வந்து கேமரா, மைக்கு இந்த மாதிரி மற்ற பர்மிஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதப்போ அவங்கள அந்த ஆப்னால வந்து கேமரா ஆர் மைக் எதையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இப்போ சென்சார் ஆஃப் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளால் கால்ஸ் பேச முடியும், கேமரா வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் பில்டு நம்பர்னு இருக்கும். இது 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து டெவலப்பர் மோட் எனேபிள் ஆகி தான் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்துட்டிங்கன்னா கீழே வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குயிக் செட்டிங் டெவலப்பர் டைட்டில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து சென்சார் ஆஃப் இந்த பட்டன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து இந்த சென்சார் ஆஃப்க்கான பட்டன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எனேபிள் பண்ணுறதுனால கேமரா, மைக்கு, மற்ற சென்சார் எதுவுமே வந்து ஃபோனில் ஒர்க் ஆகாது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான அட்வான்டேஜே வந்து மற்ற ஆப்ஸ்னால வாய்ஸ் அண்ட் கேமரா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடுங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட்டில் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் இங்கே விசிபிள் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து GPU வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த GPU வாட்ச் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம ஃபோனில் இருக்க CPU லோடு, GPU எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட்டாக இங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா ஃபோனோட FPS எவ்வளோ இருக்குது, அவரேஜாக பார்த்தோன்னா இப்போ 20 FPSல ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. CPU லோடு வந்து நம்மளுக்கு இங்கே காட்டும், GPU லோடு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே போய்டுங்க. மோஷன் அண்ட் கெஸ்டர்னு இருக்கும். ஸோ லிஃப்ட் டு வேக் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஆஃபில் இருக்க டைமில் நம்ம சும்மா ஃபோனை வந்து லிஃப்ட் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகும் ஸ்க்ரீனை. அதுக்கப்புறமா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன், டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நம்ம டபுள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹேண்டியான ஃபீச்சர், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாட்டமில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் சென்சார் கெஸ்டர்னு. ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து மேலேருந்து நம்ம கீழே ஸ்வைப் பண்ணாலே வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் கீழே வந்துடும். அதே மாதிரி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் மேலே போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நம்ம சிங்கிள் ஹேண்டட்லேயே வந்து எல்லாத்தையும் ஃபோனையே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ணலாம் இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறதுனால. அடுத்து இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஷேர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டெலிகிராமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணும்போது டெலிகிராம் எங்கேயோ பாட்டமில் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம டெலிகிராம் ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பின் டெலிகிராம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே வந்து மேலேயே இருக்கும். இது ரொம்ப ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோட்டோஸ் இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி பின் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறோம். ஸ்வைப் பண்ணும்போது மீடியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீடியா அண்ட் டிவைசஸில் போனீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக கனெக்ட் பண்ண ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த மீடியாக்குள்ளே போயிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஹெட்செட் இல்லைனா ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா
ஆடியோ அவுட்புட் வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு பாட்டு கேட்க வேணாம், ஸ்பீக்கரில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வேணாம், ஃபோன்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஆடியோ வந்து ஃபோனோட ஸ்பீக்கர் வழியாக கேட்கும். ப்ளூடூத் இயர்ஃபோன் செலக்ட் பண்ணிட்டா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் அந்த ஆடியோ கேட்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிட்டா போதும். நம்ம ஃபோனில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மொத்தமாக கிளியர் பண்ணி விட்டால் கூட நம்ம இங்கே இருந்தே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இந்த புது அப்டேட்டில் நம்மளுக்கு எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, லைவ் கேப்ஷன் ஆப்ஷன். ஸோ இந்த லைவ் கேப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அது இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் ஒர்க் ஆகும். ஸோ இங்கிலீஷ் வீடியோஸ் நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே வந்து சப்டைட்டில்ஸ் அதுவே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை நீங்கள் எனபிள் பண்ணி பாருங்கள். ஸோ இது எனபிளாக இருந்தீங்கன்னா பேட்டரி கூட சைட் பை சைடு கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டைமில் மட்டும் எனபிள் பண்ணிட்டு மற்ற டைமில் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அடுத்த ஃபீச்சர்னு பார்த்தோன்னா டயல் பேட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். டயல் பேடில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு கால் பேக்ரவுண்ட் ஒரு புது ஃபீச்சரை வந்து இப்போ தான் ரீசெண்டாக எனபிள் பண்ணாங்க. ஸோ இந்த கால் பேக்ரவுண்ட் நம்ம போயிட்டோன்னா ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். கால் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வரும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து oneui இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நம்ம சொல்லலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரியில் வந்து மோர் பேட்டரி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து M30s M21 M31 எல்லாமே வந்து ஒரு 15 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் டிசேபிள் பண்ணிட்டோம்னா 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு லாங் டேர்முக்கு ஃபோன் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜ் எனேபிள் டிசேபிள் பண்ணுற ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எனக்கு 10 வாட்டில் சார்ஜ் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃபீச்சர்னு பார்த்தோன்னா நீங்கள் செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிடுங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து எட்ஜ் பேனல்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த எட்ஜ் பேனல் நம்ம எனேபிள் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீன் கார்னரில் வந்து எட்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேனல் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆப் தேவைன்னு சொல்லிட்டு இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எடிட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் எனக்கு ஃப்ளிப்கார்ட் தேவை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் நான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்துடும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே வந்து இந்த சைடில் நீங்கள் எட்ஜ் பேனலை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் இந்த பேனலில் நம்ம போய் பார்த்தோன்னா பேனலில் வந்து ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கான்டாக்ட்ஸு, ஸ்மார்ட் செலக்டு, டாஸ்க்கு, வெதர்னு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எட்ஜ் பேனலில் நீங்கள் மற்ற ஆக்சஸ் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம ஒவ்வொரு பேஜ் ஸ்வைப் பண்ணும்போது கான்டாக்ட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிக் எடுத்து விட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். ஸ்வைப் டவுன் பண்ண உடனே இங்கே 3 டாட் இருக்கும். இங்கே வந்து குயிக் பேனல் லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் பேனல் லே அவுட்டில் வந்து ஷோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் அபோவ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு இங்கேயே மேலே வந்துடும். அதை டிசேபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது பாட்டமில் தான் அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுற பார் கொடுத்துருப்பாங்க. குயிக் பேனல் லே அவுட்டில் போய் நம்ம எனேபிள் பண்ணோம்னா பிரைட்னஸ் பார் வந்து நம்மளுக்கு மேலே வந்துடும். ரொம்ப ஒரு ஹேண்டியான ஃபீச்சர் இது. ஸோ அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா சைட் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து சைட் கீ செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைட் கீ செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா பவர் பட்டனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபீச்சர் வந்து M30sல கொடுக்கல. சப்போஸ் உங்கள் ஃபோனில் இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் ப்ரெஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு குயிக் லான்ச் கேமரான்னு இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஸோ பவர் பட்டன் வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேமராக்கு பதிலாக எனக்கு கேமரா வேணால் வேறு ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ நான் வந்து கேல்குலேட்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பவர் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து கேல்குலேட்டர் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சைட் கீயை. அடுத்த oneui இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் நம்ம பார்க்கணுன்னா ஆப்ஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு
ஹைட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைட் ஆப்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் நம்மளுக்கு இந்த டிஸ்கவர் ஆப்ஷனே காட்டாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒன்யூஐயில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.